ராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நான் ஏதாவது ஒரு விஷயம் உன்னிடம் சொல்கிறேன் என்றால் அது நீ காது கொடுத்து கேட்பது கிடையாது. ஏனென்றால் எனக்கு தெய்வம்தான் வந்து நேரடியாக எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டும், நான் அப்பொழுதுதான் நம்புவேன் என்று நீ சொல்கிறாய். தங்கமே, தெய்வம் வந்து நேரில் எப்படி சொல்லும்? யாராவது ஒருவன் மூலமாகத்தான் வந்து சொல்லும். உதாரணத்திற்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள், அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு புரியவே வரும். ஒரு ஊர்ல சாமியாரும் சீடனும் இருந்தாங்க. அதுல சீடன் மூடன், பகுத்தறிவு புத்தி எதுவுமே கொஞ்சம் கூட கிடையாது. சாமியார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவான். அந்த சாமியாரும் அத குணத்தை பார்த்து இறக்க குணப்பட்டாரு. அந்த சீடன்ட்ட ஒரு நாள் சொன்னாரு, இந்த உலகத்துல எங்கேயுமே சாமி இருக்காங்க, அதாவது கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்காரு, ஒரு ஒரு பொருள்லையுமே இருக்காரு, அந்த ஒவ்வொரு பொருளையும் நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது யானை, மதம் பிடிச்ச யானை வந்து எல்லாரையுமே துரத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ யானை பாகம் சொன்னா எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு. அப்போ அந்த சீடன் அவன் சாமியார் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு இதுவும் கடவுள் தானே என்று அந்த யானைக்கு முன்னாடி நின்று எல்லாரையும் காப்பாத்து, எல்லாரையும் விட்டுடுன்னு கையை வச்சு கும்பிட்டாரு. ஆனா அந்த யானை என்ன பண்ணுச்சு? மிதிச்சிச்சு. அப்போ அந்த சீடன் என்ன பண்ணனா, அவங்க சாமியார் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய், நீங்கள் எல்லாரும் தெய்வம்னு சொன்னீங்க, ஆனால் நான் யானையை பார்த்து நான் கையெடுத்து கும்பிட்டேன், ஆனால் அந்த யானை வந்து என்னை மிதிச்சிருச்சே அப்படின்னு கேட்டான். அப்போ சாமியார் சொன்னார், நீ முட்டாள், உனக்கு தெய்வம் என்ன நேரடியாக வருமா, இல்லை நீ சொல்கிறத கேட்குமா? அதுக்கு முன்னாடி ஒரு யானை பாகன் சொன்னானே, எல்லோரும் ஓடுங்க, என் தம்பி முன்னாடி வர, ஓடு ஓடுன்னு என்ன சொன்னானே, அவன் பேச்சை நீ ஏன் கேட்கல? அவனும் சாமி தானே, யானையும் சாமினா அதை முன்னாடியே உனக்கு சொல்கிறவனும் சாமி ரூபத்தில் தானே வந்து சொன்னான் அப்படின்னு. அதனால சாமி இப்படிதான் வரும் அப்படிதான் வரும் என்பது கிடையாது. யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து தெய்வமானது காப்பாற்றும். சில சமயங்கள் அசுரரி மூலமாக கூட வந்து தெய்வமானது காப்பாற்றும். அதனால் தெய்வம் நேரடியாகத்தான் வர வேண்டும் என்பது ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவசியமில்லை தங்கமே. யாராவது உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்கள், நல்லதாக இருக்கும் பட்சத்தில் இருந்தால், அது அசுரரியாக இருந்தால் அதை எடுத்துக்கொள். தேவையில்லாமல் எதிலும் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. புரிகிறதா? நான் உன் முன் வந்து தினமும் சொல்கிறேன் என்றால் உன் மனதை ஆறுதல் படுத்துவதற்காக அல்ல, எது நடக்கிறதோ எது நடக்கப் போகிறதோ அதை சொல்வதற்காக மட்டும். இதை நீ கேட்கிறாய், ஆனால் அதை அப்படியே விட்டு விடுகிறாய். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? ஞாபகம் வைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக பேசுவேன். உன்னுடைய வாழ்வில் என்னெல்லாம் நடக்கப் போகிறதோ அதை முன்பே வந்து சொல்வேன். அதனால் நீ எல்லா விஷயத்திலும் கவனமாக இரு. கவனமாக இல்லாமல் போனதினால் நிறைய பிரச்சனைகளை நீ சம்பாதித்தாய். அதனால் இனி பிரச்சனைகள் வேண்டாம் என்று நீ நினைத்தால் நீ எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக இரு. உனக்காக இந்த வாராகி எந்நாளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன்.